போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பள்ளியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பள்ளியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தந்த சிறந்த கொடைகளில் ஒன்றாக அன்னை மரியாள் திகழ்கிறார். துன்பத்திலும் சோதனையிலும் மகிழ்ச்சியிலும் நம்மை தனது அன்பு மடியில் அரவணைத்து பாதுகாக்கும் புனித அடைக்கல மாதா நம் வாழ்வின் நம்பிக்கையாக உள்ளார். அடைக்கலம் என்ற சொல்லுக்கு பாதுகாப்பு, புகலிடம், நம்பிக்கை என்று பொருள். இன்று நம் மத்தியிலிருந்து நம்மையெல்லாம் தாயுள்ளத்தோடு பாதுகாக்கும் புனித அடைக்கல அன்னை, துன்பத்தில் தவிப்பவர்களுக்கு தஞ்சமளிக்கும் புனித அடைக்கலத்தாய், நம் அனைவரது குடும்பங்களையும் இறைவன் பரிந்துரைக்க இப்பலியில் மன்றாடுவோம். கிறிஸ்தவர்களின் ஆன்மீகம் மற்றும் இறை நம்பிக்கை சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் ஒரு முக்கியமான மிக சிறந்த தமிழ் ஊடகம் நமது மாதா தொலைக்காட்சியாகும். விண்ணக செய்திகளை மண்ணகத்திற்கு வழங்கும் ஒளி விளக்காகவும், நம் இல்லங்களில் இறைவனின் பிரசன்னத்தை உணர்த்தும் ஆன்மீக பேழையாகவும் மாதா தொலைக்காட்சி திகழ்கின்றது. இந்த நற்செய்தி பணியில் ஈடுபட்டுள்ள நிர்வாகத்தினர், அருட்பணியாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப குழுவினர் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் பணி பல தலைமுறைகளுக்கும் ஆன்மீக பலன்களை அளிக்க புனித அடைக்கல அன்னையின் வழி இறைவனை மன்றாடுவோம். மாதா தொலைக்காட்சியின் இறைப்பணி தொடர்ந்து வளர்ச்சியடைந்து உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒளியை பரப்ப இந்த பரிகார பலியில் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப் பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும்போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சிலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென்ன பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். 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 என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ராயலரே, உமக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ
நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள், 1000 குன்றுகளில் மேலும் கால்நடைகளும் என்னுடையவை. குன்றத்து பறவைகள் அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவையே. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் படைப்புகளுள் நாம் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த 2 கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இன்று இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்றைய வாசகங்களானது நம்மை தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் என்று சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய நாளில் நாம்
முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், ஆமோஸ் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆமோஸ் இறைவாக்கினர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் அவர் நம் பார்வையில் பெரிய மனிதராக காட்டப்படுகிறார். அவர் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவராக இருக்கிறார். அவரை கடவுள் தெரிவு செய்து இறைவாக்கினராக மாற்றி இறைவாக்கு உரைக்க இஸ்ரேல் மக்களிடம் அனுப்புகின்றார். இஸ்ரேல் மக்களை பார்க்கின்ற பொழுது, அவர்களின் பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது, பொருளாதார சூழலில் அவர்கள் செழித்தோங்கியவர்களாக இருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் பெரிதும் கடவுளை நாடாமல் ஒரு பாவ வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அவர்கள் பொருளாதாரத்தில் செழித்து விளங்கினாலும் அவர்கள் கடவுளுக்கென்று வழிபாடுகள் நடத்துகின்றார்கள். அவர்கள் வழிபாடுகள் மட்டும் நடத்தாமல் திருவிழாக்கள் கொண்டாடியும் கடவுளுக்கு பலி ஈந்தும் சிறப்பான முறையில் கடவுளை வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பாவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்கி அவர்களை துன்புறுத்தி அதிலிருந்து உணவு உண்கிறார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். அநீதிக்கு உதாரணமாகவும் நேர்மையற்றவர்களுக்கு உதாரணமாகவும் வாழ்கின்றார்கள் அந்த பணக்கார கும்பல். இறையேசுவில் பிரியமானவர்களே, நன்மை செய்கின்ற நிலையில் யார் இருக்கின்றார் என்றால் இறைவாக்கினர் ஆமோஸ். அவர்கள் மத்தியில்தான் இறைவாக்கினர் ஆமோஸை கடவுள் அனுப்பி வைக்கின்றார். நீங்கள் இறைவனுக்கு பலி செலுத்துகிறீர்கள், திருவிழா ஏறெடுக்கிறீர்கள், பல படையல்களை முன்னெடுத்து கடவுளுக்கு பரிசாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஆனால் கடவுள் விரும்புவது உங்களுடைய பலி பொருட்களை அல்ல, உங்களுடைய காணிக்கைகளை அல்ல, திருவிழாக்களை அல்ல என்று கூறிவிட்டு உங்களுடைய எளிய உள்ளத்தையும் நீங்கள் பிறர் மீது கொண்டுள்ள இரக்கச் செயலையும் நன்மைத்தனத்தையும் தான் நான் விரும்புகிறேன் என்று இறைவாக்கினர் ஆமோஸின் மூலமாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து எம்புகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நன்மைக்கு உதாரணமாக இருந்தவர் ஆமோஸ். அவருக்கு கிடைத்த பரிசு எதிர்ப்பு. மக்கள் அனைவரும் அவரை எதிர்க்கின்றனர். அவரை ஒரு எதிரியாக பார்த்து விரட்டி அடிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்தில். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாமும் அதே நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மைத்தனத்தை நாம் வாழ்வில் ஏறெடுக்கின்ற பொழுது தனித்தவர்களாக விடப்படுகின்றோம். நமது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பிறருக்கு நன்மை செய்கின்ற பொழுது நாம் பிறரால் தள்ளி வைக்கப்படுகிறோம், தனிமைப்படுத்தப்படுகிறோம். நாம் நல்லவர்களாக இருந்தால் பிறருக்கு பிடிக்காது. தனியாக விடப்பட்டு நாம் ஒரு தனித்தீவாக மாறிவிடுகின்றோம். அதையே தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினரும் அனுபவிக்கின்றார். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசுவும் நன்மை செய்கின்றவராக இருக்கிறார். அவரும் தனித்து விடப்படுகிறார். அவர் கலிலேய பகுதியில் தனது நற்செய்தி பணியை துவங்கிய பொழுது அந்த இடத்தில் இரு மனிதர் பேய் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், மக்களுக்கு துன்பம் விளைவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அத்தகையவர்களை தேடி சென்று அவர்களிடமிருந்து பேயை ஓட்டுகின்றார். பேயை ஓட்டிய பிறகு மக்களானவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள், இவர் பேய்களை ஓட்டுகின்றார், எனவே இவர் நமது ஊரில் இருக்கக்கூடாது என்று விரட்டி அடிக்கின்ற சூழலில் அவரை கெஞ்சி கேட்கின்றார்கள், எங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று சொல்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நன்மை செய்கின்ற அனைவரும் விரட்டி அடிக்கப்படுவார்கள், தனிமைப்படுத்தப்படுவார்கள். இன்றைய சூழலில் நாமும் பல புனிதர்களை பார்த்திருக்கின்றோம், பல மனிதர்களில் நம்முள் வாழ்ந்த மனிதர்களை பார்க்கின்றோம். உதாரணமாக ஸ்டான் சுவாமியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் நன்மை செய்தார். பழங்குடியினர் மக்களிடையே அவர் நன்மைத்தனத்தை செய்தார், நற்செய்தி பணியை ஆற்றினார். அவருக்கு கிடைத்த பரிசு அரசால் ஒடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிறையிலேயே கொலை செய்யப்படுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நன்மைக்கு சான்று பகர்ந்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது தீமையை வெறுத்து ஒதுக்குகின்றவர்களாக இருக்கின்றோமா, தீமையை நாடி செல்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் அழைக்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார், தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், அப்போது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம்.
நாம் எப்பொழுது நன்மையை நாடி தேடி ஓடுகின்றோமோ அப்பொழுது படைகளின் ஆண்டவர் நமக்காக போர் புரிகின்றார், நம்மோடு உடனிருக்கிறார். எனவே இத்தகைய மனநிலையை கொண்டவர்களாக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளே, நமது தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் இறைப்பதம் சமர்ப்பிப்போம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள் என்றவரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் தேவைகளை அறிந்து தன்னலம் மறந்து மக்களுக்காக பணி செய்ய தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்துபவரே இறைவா, எம் திரு அவையை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உம் திட்டத்தை உணர்ந்து அதன் வழியில் தம்மிடம் ஒப்படைத்துள்ள மந்தையை வழிநடத்திட தேவையான இறை ஞானத்தையும் உடல் சுகத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே, எம் இறைவா, இத்திருப்பலியின் வழியாக இல்லங்களிலிருந்து பங்கேற்கும் வயது முதிர்ந்தவர்களையும் நோயாளிகளையும் ஆசீர்வதியும். இறை வார்த்தை கேட்டும் திருவுடல் திரு இரத்தத்தை பருக முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கும் அனைவருக்கும் அவர்களது ஏக்கத்தை நீக்கி உடல் உள்ள சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்றவரே, இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உழைக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இன்னும் சிறப்பாக இப்பணியை செய்திட தேவையான பொருளாதாரமும் உடல் சுகமும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். நாங்கள் ஏறெடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாகவே உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றனவாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நன்மைத்தனத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய இறைவன், எந்நாளும் நம்மை அவரது கரம் பிடித்து வழிநடத்துகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத குணதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுவே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது, எந்த உயிர் போல பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் இறைவா என் நகம் பாருமே, இதயம் என் இதயம் உன்னால் பாருமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
நன்மையை நாடி தேடி ஓடியவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமணி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமணி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவரனே உன் பதம் பணிந்தோம், முனிவரனே உன் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமணி காவலனே.